இது மீன் கல் மிட்டாய். ஸ்டோரி ஆஃப் குன்னூர். ஆல் கிலோ 300. குட் மார்னிங். இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சேன். இன்னைக்கு காலைல ஆக்சுவலாக 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு சன்ரைஸ் பார்க்குறதா இருந்துச்சு. பார்த்தா அலாரத்தை நாளைக்கு வச்சுட்டேன். அதனால் இப்போ எழுந்திரிக்கலை. 8:30 மணி ஆயிடுச்சு. ரூம் இப்போ செக் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நேராக சாக்லேட் ஃபேக்ட்ரி போகிறோம். சாக்லேட் ஃபேக்ட்ரின்னா சாக்லேட் ஃபேக்ட்ரின்னு ஒரு கடை, அங்கே போய் சாக்லேட் வாங்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து நேற்று நாங்கள் போனோம். அங்கே போயிட்டு விசாரித்து பார்த்தோம். அந்த மாதிரி சாக்லேட் அந்த மேக் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டோம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணலான்ட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து போய் மறுபடியும் கேட்டு பார்க்கலாம். அலோவ் பண்ணால் நான் வந்து ஷூட் பண்ணி போட பார்க்குறேன் வீடியோ. பண்ண முடியலன்னா சாக்லேட் வாங்குறத மட்டும் எடுக்க வேண்டியதான், வேறு என்ன பண்ணுறது. ஓகே பாய்ண்ணா. Now we are going to chocolate factory. இதோ பின்னாடி இருக்கிறதுல இதுதான் சாக்லேட் ஃபேக்ட்ரி. வாங்க உள்ள போகலாம். நல்லாக்கா கொடு. இது மீன் கல் மிட்டாய். ஸ்வெட்டர்லாம் இருக்கு காய்ஸ். எல்லாம் தரமான ஸ்வெட்டராக இருக்கு. ஆல் கிலோ 300. இந்த கடையில் சாக்லேட்டோட ப்ரைஸ் வந்து 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஒவ்வொரு சாக்லேட்டும் சாப்பிட்டு பார்த்து கூட வாங்கலாம். நாங்களும் அப்படி தான் வாங்கலாம். உலர்ந்த திராட்சை, நட்ஸு. இந்த கடை நிறைய இடத்துல இருக்குல்ல. சரி, பர்க்கி, வாழைக்காய் சிப்ஸு, ஸ்பைசஸ்ஸு, விளையாட்டு ஜாமான், ஸ்வெட்டருன்னு பல பொருள் வச்சுருந்தாங்க. எத்தனை கிராம் இது? 200 கிராம். எவ்வளவு? 1 நீங்கள் இந்த கடைக்கு போய் ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் இருக்குது, பார்த்துக்கோங்க. சாக்லேட் ஃபேக்ட்ரியில் போய் வீட்டுக்கு சாக்லேட்லாம் வாங்கியாச்சு. டன். அடுத்து நம்ம ஊட்டியிலேருந்து குன்னூர் போகிறோம். கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டன். Now we are going to Conoor. என்னடா ஆவின் ஜங்ஷனா? நான் ஏதோ பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்குன்னு பார்த்தேன். ஆவின் ஜங்ஷன் ஐயாலடே. நீ நடந்த கேப்பன் குன்னூர் வந்தடைந்தோம். ஓடவே முடியாது, இடம் இல்லைங்களாண்ணா. மேலே ஒரு பார்க்கிங் இருக்கு, அங்கே போட்டு போகணும். ஸ்டோரி ஆஃப் குன்னூர். ஒரே கல்யாணமா இருக்காடா ஊரை. எங்கே பார்த்தாலும் படம் வரைஞ்சி வச்சுருக்காங்க இல்லைடா. எங்கேயுமே பார்க்கிங் கிடைக்கல. அதனால் வந்து வண்டி இங்கே போட்டு நடந்து உள்ளே போய் சாப்பிட போகிறோம். இந்த வெயிலில் போட்டால் நான் கருத்துருவாங்க. இப்போ என்ன இதே கலரோட நீ ஊருக்கு போகணும் அப்படி தானே? நீ என்ன கலரோட அப்படியே தானே இருக்கு? எப்பா கண்டுபிடிச்சாச்சுரா ஹோட்டலில்.
ஹோட்டல் டவுன் ஸ்டேர்ஸ் கவர்மாலாம் இருக்கேன். நூடுல்ஸ் வந்துச்சு. மைனஸ் நல்லா இருக்கும். கேட்டு பார்ப்போம். ஒரு பழக்கம் வந்துச்சு. சரி இவன் தான் அந்த பழக்கத்தை. ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. மைனஸ் எனக்கு யாரும் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. குன்னூரில் வந்து வண்டி பார்க் பண்ணிட்டு வந்து ஹோட்டல் தேடிட்டு இருந்தோம் சாப்பிட்றதுக்கு. அப்போ வந்து ஒரு ஹோட்டல் பார்த்தோம், JDSன்னு ஒரு ஹோட்டல். ஆக்சுவலாக வந்து சாப்பாடு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு மொழத்தை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். எல்லாம் முடிஞ்சு இப்போ பில் பே பண்ணி கிளம்ப வேண்டியதான். வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணுங்கள். தாடி மனசு தான் அந்த மாதிரி இருக்குல்ல. இறங்கி போவோமே பிந்து மாதிரி. இப்படி செமையாக இறங்கி போகுது பார்த்தியா படிக்கட்டு. இந்த ரோட்ல ஸ்ட்ரைட்டாவா கோயில் இருக்கு. ஜிடில போற மாதிரி போற. எங்க விடுற? ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன். பால் வண்டி. தெரியல ஆனா ஃபுல்லா ஓட்டிருக்காங்க. அதையும் சொல்லு. KFC now open station. दौड़िए ट्रेन है. சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சும்மா அங்கே லோக்கலில் சுற்றிட்டு இருந்தோம். சரி அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் போகலான்னு அங்கேருந்து பை வாக்கிலே போயிட்டோம். அங்கே இருந்த பிளேஸ்லேருந்து 1.5 கிலோமீட்டர் தான். அங்கே போய் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்தாச்சு. எனக்கு இங்கே பிடிச்ச இன்னொரு விஷயம், எல்லாருமே ஜாலியாக ஸ்வெட்டர் போட்டு சுற்றிட்டு இருந்தாங்க இந்த ஸ்கூல் யூனிஃபார்மில். வீடியோ எடுக்கதான் நியூஸ் இல்லை, யூடியூப் சேனல் பேர் ஒன் டூ லாஸ்ட். பாய். குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன் எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு மணிமரன் ப்ரோக்கு பாய் சொல்லிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். அவரை கிளம்பிட்டார். ஓகே ப்ரோ, பார்ப்போம். பாய். வாங்க ஊருக்கு வாங்க, பார்க்கலாம்.
பாய் ப்ரோ, பார்த்து போங்க, கால் பண்ணுங்க தானே. ஓகே காய்ஸ், இப்போ வந்து மணிமாறன் ப்ரோவுக்கு வந்து பாய் சொல்லிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். மணிமாறன் வந்து ஒரு வேறு லெவல் ஒரு கேரக்டர். அவர் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணுற ஒரு ஆள். நாங்கள் வந்து டென்ட் ஹவுஸில் வந்து அவரை மீட் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி வேறு லெவலாக போயிடுச்சு எல்லாமே. இப்போ வந்து அவர் கிளம்பிட்டார். இப்போ நாங்கள் நேராக குன்னூர் ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து டாய் ட்ரெயின் பிடிச்சி அங்கேருந்து மேட்டுப்பாளையம் போவோம். இந்த ட்ரெயினில் தான் நம்ம இப்போ போக போகிறோம். போய் டிக்கெட் எடுக்கலாம். என்னடா இன்னும் திறக்கல காய்ஸ். இப்போ வந்து குன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிறதுக்கு ட்ரெயின் ஏறுறதுக்காக வந்திருக்கோம். ஆக்சுவலாக வந்து டைம் 3:15க்கு தான் வந்து மேட்டுப்பாளையம் போகிற ட்ரெயின் வருது. அதனால் இங்கே வந்து முன்னாடி வந்தோடனே இங்கே டிக்கெட் கவுண்டரில் வந்து நம்ம புக் பண்ணிக்கலான்னு பார்த்தா டிக்கெட் வந்து ரிசர்வேஷன் பண்ண மட்டும் தான் தருவேன்ட்டாங்க. அவைலபிள் இருந்தால் கவுண்டரில் கொடுப்பாங்க. கவுண்டர் திறக்கிறதுக்கு ஒரு 2:20 ஆகும் போல இருக்குது. ஆன்லைனில் பண்ணால் உங்களுக்கு ஈஸி பண்ணிடுங்கன்னாங்க. ½ அன் ஹவர் முன்னாடியே ஆன்லைனில் பண்ணியாச்சு. இப்போது டிக்கெட் போட்டு இப்போது ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். யாராவது இந்த மாதிரி வந்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே டிக்கெட் போட்டு வச்சிட்டிங்கன்னா பெட்டர். இங்கே வந்துட்டு அவஸ்தைப்படுறாங்க. D2 சீட் நம்பர் என்ன? 4950. சரி விடு, பி ஸ்டேஷன் டிக்கெட் ஏறு. சீட் நம்பர் இல்லை ஜீல இங்கே இருக்கா? வேகம் இங்கே இருக்கடா. வேடா உட்காரலாம் வேணாமா? இதான் நம்ம சீட்டு 4950. இதான் வாங்கிக்க. நானே போயிட்டு போவேன். பிரசன் மேம், நான் ஜன்னல் சீட்டில் உட்காருவேன். சமோசா கைஸ், சமோசா இஸ் எவ்ரிதிங். கிளம்புறா. Bye. Bye. யாராவது கான்டாக்ட் ஆனா ஏறி வந்து கூட அடிச்சிருவானுங்கடா. ஸ்லோவா தானே போ. பஸ்
நாங்கள் போன இந்த ஊட்டி டூரு கண்டிப்பாக மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பிளானே இல்லாமல் ஊட்டி போகலான்னு கிளம்பி இங்கே வந்து அலைஞ்சு திரிஞ்சு டென்ட் ஹவுஸ் கண்டுபிடிச்சி அங்கே மணிமாறன் ப்ரோ மீட் பண்ணி எதிர்பார்க்காத அளவுக்கு செமையாக போயிடுச்சு. வந்து இறங்கின இடத்துக்கே வந்து திரும்ப வந்தாச்சு. பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஓவர் ஆகிடுச்சு. நான் வீடியோவில் என்ன சொல்கிறேன்னா, மேட்டுப்பாளையமில் தான் நம்ம டூரே ஸ்டார்ட் பண்ணோம், திரும்ப அதே இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ நான் அப்படியே ஊருக்கு போயிடுவேன், சூரிய சென்னை கிளம்பிடுவேன். டூர் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. இதான் நான் இந்த ஊட்டி லாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லிவ் ஒன் லைஃப். சியர்ஸ்.